நான் சண்டையில் இருந்த இடத்திலே அந்த சுதர்மனாகப்பட்டவனும் அவன் குழல் வாழத்தை விடுத்து என்னை தேரோடு ஆகாயத்தில் பறந்து கொண்டு போகிறது. கண்ணா புறப்படும் போது 2 பேரும் போனோம். அப்புறம் அவர் தனியா விட்டுட்டு எங்க போன? என்னது தனியா விட்டுட்டு எங்க போன? மரணத்தை சாப்பிட்டா படுத்துட்டாரு. என் கணவருக்கு என்னமா ஆபத்து தெரியல. ஐயோ சொல்லுங்க. நம்ம கூட வந்தது நாராயண பழம் சாப்பிட நாராயண பாதி சாப்பிடறான் வைக்கிறான். கணவனுக்கு சொல் புத்தி கிடையாது. ஏன்னா சொன்ன பேச்சு அவன் கேட்க மாட்டான். ஏன் மாதிரி இருக்கா செத்து போயண்ணா நான் செத்து போனா பரவாயில்ல. உனக்கு இந்த ஆளு சாப்பிடாங்க வரையாம எவனே புடிச்சு போறான். செத்து போயண்ணா செத்து போயண்ணா செத்து போ சொல்ல பாப்பா அழுவ எனக்கும் கலப்பு தானே. தண்ணி ஓடு பாக்குறா செட்டில் இருக்கீங்களா? சமாளம் சொல்லு. அதான் புக் பண்ணி வைப்பாங்கன்னா ரைட் ரைட் ரைட்
ஆபத்து இல்லாத என் புருஷன் என்ற நிலைமைக்கு இருக்க மாட்டார். முன்னேற்றக்கார பிள்ளைக்காரர் எதிர்த்த சக்கராதிகளில் திறமை உடையவர். பாத்தியா அகில தலைவர் உனக்கே மறுபடியும் இருக்குன்னா புருஷனுக்கு வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டு எப்பா வல்லவனுக்கு வல்லவன் பண்டாரமும் உண்டு. ஐயோ கர்மா ஏதோ ஆபத்து இல்லாத அவங்க கூப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு என்ன செலவுக்காவது தாலி அறக்காத நான் பார்த்துப்பேன். அப்புறம் உன்னை என்னத்துக்கு தான் சொல்றோம். சரியப்பா நீ உன் வேலையை போய் பாரு, மீதி நான் பாத்துக்கிறேன். தூரம் உன்னை ஆனா ஒரு பிள்ளை விட்டு போற மாதிரி தெரியுது. 50 பெரிய விட்டு 25 பேர் கட்டுறாங்க, 25 பேர் தூக்கிறாங்க. வைக்க பெரிய கொண்டு வந்து சேர்க்கிறது.
என்ன என்னன்னு தெரியல என்ன எதுவா இருந்தாலும் நீ என்னடா இத பஞ்சாயத்தே பேசி தயாரி நான் போய் வரேன். என்ன இரு போறதுக்கு இந்த இடத்து ஊத்தி அதெல்லாம் தெரியும். நீ உன் மனைவியை பார்த்து வர மாதிரி நான் என் வீட்டம்மா பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன்னு சொல்றேன். என் வீட்டுக்காரங்க ஓ பொண்டாட்டி அம்மா போய் உன் புருஷன் உனக்கு முக்கியம், என் முண்டாட்டி எனக்கு முக்கியம் இல்லையா? ஐயோ கண்ணா போய் வரணும்னு சொன்னதுக்குள்ள அதுக்குள்ள நீ என்னையா வர? நான் போய் பாத்துக்கிறேன், என்னால முடியும். நான் போர் வீரிய கொஞ்சம் வாழ போனாங்க யாரு காரி புரியாத கூட போறான். கொஞ்சம் காரி புரியாலும் பரவாயில்லையா போய் எட்டு உதச்சாலும் பரவாயில்லையா என்ன பண்றது? சரி நீ எப்படியா இருந்தாலும் எங்க தாலிக்கு அடி வரக்கூடாது. கல்யாணி மூஞ்சா அதுக்குதான் நான் ஒரு கிருதி மூயத்து அது என்ன பண்றது? உன் புருஷன் வர வரைக்கும் இந்த தாலியை கெட்டியா புடிச்சிக்க. எனக்கு சின்ன நான் தள்ளி விட முதல்ல எங்க யாரு கிட்ட போறது? அவனே தோத்து வர்றானா அவன் ஒரு ஆம்பளை. ஐயோ உயிர் போகுது. உலகிலே வித்தைக்கு இருக்கு, ஆமா சொத்துக்கு இருக்கு. ஆமா இந்த மூன்று கிறுக்கு இருக்குன்னு இந்த மூணு கிறுக்கு ஒன்னா இருந்து போற அவங்கள பொடிபட மாட்டாங்க. பொடிபடவே மாட்டாங்க. வித்தை கிறுக்கு இருக்கு, அத்திமா நகரம் இருக்கு, சொத்து கிறுக்கு இருக்கு, ரத்த கிறுக்கு இருக்கு. மாட்டார். உலகிலே பகவானை வணங்கக்கூடியவர் நாம் ஒருவர் தான் என்று அகந்த மனதில். ஆனால் சுதர்மன் இருக்கின்றாரே, அந்த செண்பகாமணி இருக்கிறதே, அங்கே இருக்கக்கூடிய 4 வகை பிறப்பு 7 வகை தோற்றமான எல்லா ஜீவராசிகளும் கோவிந்தா கோவிந்தா என்றுதான் எம்மையை துதிக்கும்படியான நாட்டில் உள்ளவர்கள் அவர்கள். உண்மைதான். எம்முடைய பக்தியிலே அவருக்கு நிகரான பக்தி இந்த உலகிலே வேறு ஒருவர் கிடையாது. அதை இவன் தெரியாதவன். அகந்தையினாலே அவனோடு அவரை தொடுத்து இன்னைக்கு ஆகாய மார்க்கமாக ரதத்துல மேல போய் கொண்டே இருந்து கண்ணா கண்ணா என்று அழுவான். அப்படியே விட்டுருமா அவனை? காட்சி வேற அப்படியே விட்டா கூட காட்சி கொண்டு தான் கழியும். என்ன பண்றது? காட்சி போய்
ஏங்கடா மணி மச்சான் சௌரியமா இருக்கு போங்க ஐயோ சீதாரா சுதர்மனாகப்பட்டவனோ என்னோடு சண்டை இட்டான், அசுவத்தை பிழைத்தான். அவனோடு சண்டை நேரத்தில் அவன் சுழல் பாலத்தை விடுத்து என் ரதத்தோடு ஆகாயம் போகும்படியா விட்டு விட்டான். ஆமா கண்ணா ஏண்டா நாராயணா நீ பெரிய ஆளாச்ச கண்ணா பாரத போர் வீரனாச்ச நாராயணா ஏப்பா 18 நாள் சண்டை கண்ணா. ஆமா இந்த 18 நாள் சண்டையிலே என் குரு துரோணாச்சாரி, ஆமா என் பாட்டன் விஸ்வன், உண்டுதான் குருபாச்சாரி அஸ்வத்தாமன், அங்கு தேசாதிபன் கண்ணன், கேவதத்தன், பகதத்தன், மகரவத்தன், இப்படி எத்தனையோ வீராதி வீரன் கண்ணா. ஓஹோ அத்தனை பேரு வெற்றி அடைந்த நான் கண்ணா. ஐயங்காரா கதை தொடுத்து இந்த உலகத்திலே கண்ணா என் வில்லை கொண்டு வந்தரித்து இருகரத்தால் மானத்தை மாறி விட முடியாத இந்த உலகத்திலே ஒரு மனிதன் இதுவரும் பிறக்கவில்லை. என்னை கொண்டு வந்து சர்வ சாதனமாக ஒரு செருவகிட்ட என்ன தோக்க விட்டுட்டே கண்ணா. யாரு நானாடா? ஆனால் இனிமே அவனை உயிரோடு விட மாட்டேன். அவனை கொண்டாதான் என் உள்ள மனம் அடங்கும், என் கோபம் தீரும். அதனால கண்ணமா 2 பேரும் சிறந்த நாடு செண்பகாபுரி. அங்கே பிறக்கும்படியான எல்லா ஜீவராசிகளும் பரப்பர நடப்பர ஊர்வர நீரில் வாழ்வன எல்லா அனைத்து ஜீவராசிகளும் கோவிந்தா கோவிந்தா என்றுதான் இந்த உலகிலே ஜீவிக்குமே தவிர அந்த பக்தியிலே சிறந்த நாடு. அதனால அவனை ஒரு காலம் வெல்ல முடியாது. இந்த அசுவம் போனா போதும். அவன் தம்பி சுரத்தன் சொல்லி ஒரு கால் முடியாது. அறிவத்துல உயர்ந்தவர்கள் உனக்கு தெரியுமா கண்ணா? உயரும்
ஆமா இந்த செந்தாமரை வட்டாரத்திலே அத்தனை பேரும் அதிபத்திலே உயர்ந்தவர் சொல்கிறாயே கண்ணா நான் யாரு கண்ணா ஒன்றானே கண்ணா மாறி மாறி வாழ்ந்து வந்தேன் என் உடலாகவும் ஒட்டி கொண்டிருக்கவன் என் உதிரமாகவும் என் சலுகளாகவும் என் நரம்பாகவும் ஒன்றோடு கலந்து இருக்கபடியான என்ன விட எந்த வகையில பத்திர வந்தவன் அவனை கொண்டாத வர மாட்டேன் யாரு சொன்னாங்க அந்த அஸ்வம் போறா போகுது வேறு அஸ்வம் தயார் செய்துங்கோ அது உங்குளத்துக்கு வேணும் அடுக்கு பதினெட்டு தரம் தோத்து போனவன் 18 தரம் சராட்டங்க அந்த சராத்தந்தனை சர்வ கொட்டு கட்டிக்கிட்டு வந்தான் எங்க அண்ணன் பீமா இல்ல கர்ணன் பீமெல்லாம் குட்டிக்காரன் போட்டான் அவனை வெற்றியாருங்க யாருங்க கர்ணன் தான் கர்ணன் அப்பெரும் பலசாலியை கொண்டவன் நானு ஆனா அந்த சராத்தந்தனு பயந்துங்க 18 தரம் ஒரு கடல்ல அந்த மாதிரி சாதியில வந்தவன் நானு கண்ணா என்ன சொல்றேன் கண்டு போவாத கண்ணா ஒரு மனிதனாக பட்டவன் இருந்தான் வாழ்க்கை வாழ்ந்தாலும் புகழோடு வாழ வேண்டும் இல்லை என்றால் உயிரை விட வேண்டும் முன்பற்ற கால பின்வைக்காதவன் எதற்கு இருந்தால் என்ன கொள்ளணும் இல்ல அவனா நான் சாமரம் ரெண்டு அவனை விட்டுல போனான் அந்த திசையில இருக்கக்கூடிய சுதர்மதி இருக்காரு சுதர்மதியுடைய முழுநேர பக்தன் அந்த அதிராஜ் தலைவர் அட்டனை ரதத்தோடு மாறி ஆகாயத்தில் இருந்து விட்டோமே அப்படி என்ற திமிர் அகங்காரம் உனக்கு. ஆனா இப்ப சொல்றேன் யாருக்கு நான் ஒரு வீரப்பிரதாபனாக இருப்பனையானால் முன்வைத்த கால பின்வைக்காதவனாக இருப்பனையானால் என் பாட்டன் வீட்பனுடைய மாணவனாக இருப்பனையானால் என் குரு தோழனுடைய மாணவனாக இருப்பனையானால் கொஞ்சம் மூணே பணத்தாலும் கழுத்தாக முடியாது. மூணே பானத்தாலும் கழுத்தை அறுக்க அந்த மூணே பானத்தை நான் வெட்டுகிறேன். ஆமா அப்படி உன் கழுத்தை அறக்கவில்லை என்றால் என் குலதெய்வமா இருக்கக்கூடியாது அந்த சாட்சா எம்பெருமான் சாட்சியாரு உன் கழுத்தை 3 பானத்துல அறக்கலாம். நெருப்ப வச்சாது சேர்த்து போறோம். நீ விடுபடியான பானத்தாலே அந்த 3 பானத்தையும் ஒரே வெட்டி சாய்க்கின்ற பூமி. அப்படி சாய்க்கவில்லை என்றால் அந்த சாட்சியா எம்பெருமான் அருளினாலே நான் உயிர்விடும் தயார். நெருப்ப ஆமா என்னடா இது ஆச்சரியம். கைலாயம் செல்லு வியாசனுடைய வார்த்தையை கேட்டு சாட்சா எம்பெருமான் போதை கொண்டு கைலாயம் செல்லு பரமனை பார்க்க சென்ற நேரத்தில்
அந்த பரமனாகப்பட்டவன் என்னை சோதிக்க வேண்டும் அப்படி என்று வேடுமனாக வந்தான். இருவருக்கும் சண்டை வந்தது. அந்த சிவபெருமானை ஒருவனும் அடித்ததல்ல, அப்பெரும் சிவபெருமானை மண்டை சிதறம்படியாக அடித்த யான் நான் விடுத்த முதல் பானத்தை வெற்றி எழுதிட்டான். என்ன விடமாட்டேன் நான் உய்யா. ஒரே பாலத்தினால் அடித்து பூமியை சாத்திட்டு பார்க்கலாம். இரண்டு பானத்தை வெட்டி எறிந்து விட்டானே, இருப்பது ஒரு பானம். கடைசி இவனை அடிக்காது என்று திரும்ப மாட்டேன். மூன்றாவது பாலத்தை வரைக்கும் சாத்திட்டு பார்க்கலாம். விட்டு போகும் நாராயணா, இது என்னடா எப்பா அநியாயம். இந்த உலகத்தில் எப்பெரும் பலசாலி எல்லாம் வெற்றி அடைந்து வந்து ஒரு அறியாத சிறுவனிடத்திலே தோற்க முடியாத நிலைமை ஆண்டு விட்டது. வெற்றி பெற்றாயா? நாராயணா, இந்த உலகத்தில் என்ன யார் வெற்றி அடைய போகிறான்?
எப்பெரும் பலசாரி அப்படி என்று என் ஆரம்பம் அகன்று எல்லாம் அதனால இனிமே நான் பூமியில உயிரோடு வாழ மாட்டேன். அதனால கண்ணா ஐயட்டி அதனை என்னப்பா இந்த பாவி இனிமே நான் உயிரோடு வாழக்கூடாது கண்ணா. கண்ணா நான் எப்பெரும் நிலைமை உள்ளவன். என் வீர பிரதாபத்தை கண்ணால் கண்டவன். உண்மைதான் கண்ணா இதற்கெல்லாம் காரணம் யாரு கண்ணா? என்னை கொண்டு வந்து இந்த நிலைமைக்கு விட்டாயே கண்ணா. நீங்க செய்யறதெல்லாம் என்னை பங்கப்படுத்தி விட்டாயே கண்ணா. நானா என்னை அவமானம் தவறை செய்தவன் நீ, தண்டனை அனுபவிப்பவன் நீனே. உன்னோடு அவர் கொடுத்தாரே அந்த எதிராளி கடலாரி வந்தா கடலாரி வந்தா அடியார்கள் உள்ள கண்டருள் கருணை வடிவே கண்ணா. இந்த உலகத்தில் இருக்கும்படியான மாவிடம் மரவிடம் புல் பூட்டு ஜீவாத்மன் அத்தனை கோடி ஜீவன் உள்ளத்தில் இருக்கும்படியான எண்ணத்தை கண்டுபிடித்தேன். அல்லும் பகல 60 நாளில் கண்ணா கண்ணா கண்ணாடு என் உடலோடு வாழும் என் உடலோடு வாழும் உயிரே என் எண்ணம் உங்களுக்கு அறிய எளிதோ கண்ணா. உடலாலும் மனதாலும் உண்மைதான் ஒத்தரை கலந்திருந்த என்ன அநியாயமா கொண்டு வந்து விட்டுட்டிய கண்ணா. அதனால கண்ணா இந்த பாவி இனிமே உயிரோடு இருக்க மாட்டேன். அதனால உன் கரத்தால தீய மாட்டேன். அதை என் உயிரை மாய்க்காத விட மாட்டேன். நான் சொன்ன வார்த்தையை மீற மாட்டேன். இறக்க போற கண்டிப்பா கொஞ்ச நேரம் இருப்பா. சாமி வா சாந்தகி சரிதான் அத்துடன் தான் அந்த அகந்தையோடு அமர்ந்துடன் இருக்கிறார். ஆனால் எதிராளியான சுதர்மன் என்ன செய்தான்? என்ன செய்தான்? கரத்திலே பானத்தை எடுக்கும் பொழுது கண்ணா நாராயணா கோவிந்தா என்று என்னை மனதை நிறுத்தி அவன் தொடுத்த பானத்தினாலே அவன் வெற்றியை கண்டான். ஆனால் இவன் தன்னுடைய திறமை இருக்கிறது என்ற அகந்தையினாலே பானத்தை விடுத்தான். அதனாலே இவன் தோல்வியை கண்டான். ஆனால் தோல்வியை கண்டாலும் இவன் மைத்துனன், அவன் பக்தன். பக்தன் யாருக்கு உதவி செய்வது நீயே சொல்லலாம். யாருக்கு அர்ஜுனன் உதவி செய்யா? அவர்னா பக்தனை விட்டுருங்கிறியா? பக்தன் ரெண்டு பேரும் செய்யணும். பக்தியிலே சிறந்தவர் சுதர்மனாய் இருந்த போதிலும் இவன் மைத்துனனுடைய நிலை இருக்கிறது உயர்வான நிலை. இவரை ஒரு காலம் விட்டுவிட முடியாது. அதற்காக புரிந்து இவரை அந்த சுதர்மனை அழிக்க வேண்டுமே. ஆனால் 3 பானங்களினாலே அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உறுதி செய்தார்கள். 3 பானங்களாலே வெல்கிறேன் என்று அர்ஜுனன் சொன்ன சபதம் ஒரு காலம் பொய்த்துவிடக் கூடாது இந்த கண்ணன் இருக்கையிலே. அதனாலே இந்த 3 பானங்களும் ஒரு பானமாக உறுதி பெறுமை. ஆனால் நிச்சயமாக சுதர்மனை வெல்லுமது. அதற்காக படிந்து இந்த 3 பானங்களை ஒரு பானமாக ஆக்கக்கூடியது என்கிட்ட இல்ல. சக்தி தரும் ஈஸ்வரியே, அம்மா சக்தி தரும் ஈஸ்வரி, நீ நடராஜன் புத்தரி, சாம்பவி கருணாகரியே, அச்சி தரும் ஈசனு, அந்த சித்தமல ரூபியே, அழகாக இப்போது கோயில் கொண்டிருக்கும் வராகி உமையே, என் மற்றொரு செய்திட்டாலும் மரபணி வாடினாரே பெற்ற பிள்ளை 100 விலை செய்தாலும் பொறுத்தாள வேண்டனி பொற்கமலை மாறி அவன் ஏழை அந்த
கடவுளாக திகழ்ந்து மீண்டும் அர்ஜுனுடைய எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் இருக்கணும் ஐயா. இப்படி யாராவது ஐயா அதுவும் பகல 60 நாளையும் நாராயணா நாராயணா என்று நாராயணன் பாடிக்கொண்டிருந்தோமே அந்த நாராயணனுக்கு ஏழு செய்திருக்கோம் ஐயா. நீங்களே இந்த தீயை வளர்த்து இந்த தீயில் நான் உங்களோட ஐயா. இவன் எந்நாட்டிற்கு முன்னாடி விளங்கி வரக்கூடிய